ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். உயிர் இருக்கின்ற வரைதான் இந்த உடலுக்கு மதிப்பு. தண்ணீர் இருக்கின்றது. அதனை எத்தனை விதமாக பயன்படுத்துகின்றீர்கள்? என்ன பாடுபடுத்துகிறீர்கள்? எத்தனை விதமான கழிவுப் பொருட்களால் அந்த தண்ணீரை மாசுபடுத்திக் கொண்டு வருகின்றீர்கள்? காற்று இருக்கின்றது. அது மனிதனுக்கு எத்தனை அத்தியாவசியமானது. அந்த காற்று இல்லையேல் மூச்சும் இல்லை. ஆனால் மனிதன் அதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் அதனை எத்தனை அசுத்தப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்கின்றான். பூமி பற்றிச் சொல்லவே வேண்டாம். உங்களைத் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற, உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த நிலம் சொல்லவே முடியாத அளவிற்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த பஞ்ச தெய்வங்களும் உங்கள் கொடுமைகளை தாங்கிக் கொண்டு பேசாமல் இருக்கின்றன. அதுபோல உங்களது ஐம்புலன்களையும் நீங்கள் எந்த பாடுபடுத்துகின்றீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள். அவையாவும் பேசுவதில்லை என்ற தைரியத்தில் நீங்கள் செய்கின்றீர்கள். அந்த பஞ்ச தெய்வங்களும் உங்களது ஐம்புலன்களும் பேச ஆரம்பித்தால் உங்களது நிலைமை என்னவாகும் என்று யோசித்துப் பாருங்கள். அவையாவும் பொறுமையாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் உங்கள் விருப்பம் போல் ஆடுகின்றீர்கள். அவ்வப்பொழுது அவள் பேச ஆரம்பிக்கும்போது ஏற்படுகின்ற இயற்கைச் சீற்றங்களை உங்களால் தாங்க முடியவில்லை. அவ்வப்போது உங்களது தொல்லை தாங்க முடியாமல் உங்களது புலன்கள் பேச ஆரம்பிக்கும்போது நோயால் அவஸ்தைப்படுகின்றீர்கள். அவற்றின் அரைகுறைச் சீற்றமே இப்படி என்றால் அவையெல்லாம் முழுமையாக பேச ஆரம்பித்தால் உங்களது நிலைமை என்னவாகும் என்பதை எண்ணிப் பாருங்கள். அம்மாதான் உங்களை காப்பாற்றணும். ஆனா அதற்கு தர்ம சிந்தனையும் செயலும் ஆன்மீக உணர்வும் வேண்டும். ஓம் சக்தி.